இப்போ யமன் சொல்கிறாரு, நிசிகேதா 100 யானை கேளு, 200 பசு கேளு, 1000 ஆடு கேளு, இதெல்லாம் தர்றேன் அப்படின்னாரு. இல்லை யம தர்மராஜாவே, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். பொண்ணு தர்றேன், வெள்ளி தர்றேன், நிலம் தர்றேன், வைரங்கள் தர்றேன், அதை கேளுடா அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பரலோகத்துக்கு போகிற வழி சொல்லி கொடுங்கன்றோம். கடைசியில் யமன் வேறு வழி இல்லாமல் சொல்கிறாரு, எனக்கே தெரியாத வழியை உனக்கு நான் எப்படி சொல்லி கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறார். இந்த கதையின் முடிவில் பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கு பரலோகம் செல்கின்ற வழி தெரியாது. ஆகவே மரிப்பதற்கு முன்பதாகவே அந்த வழியை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த கதையினுடைய சாராம்சம். இப்போ இந்த கதையை நான் படித்த பின்னால், அப்போ இந்த நிலையில் நான் அந்த நிசிகேதன் கதையில் படித்த முறையில் ஒரு தெய்வம் இருக்கிறாரா, அவர் நிஷ்கலங்க புருஷனாக இருக்கணும், ஒரு கன்னியிடத்தில் பிறக்கணும், இப்படிலாம் இருக்க அப்படின்ட்டு இதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன். கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். நான் செத்து போன பின்னாடி என்ன ஆவேன் அப்படின்னு ஒரு நாள் கேட்டார். அவர் என் குரு சொன்னார், நீ நல்ல காரியம் செஞ்சுருந்தீங்கன்னா இதோட உனக்கு பிறப்பு இல்லை, பாவம் செஞ்சுருந்தீங்கன்னா மறுபடியும் பிறக்கணுண்டா அப்படின்னா. இப்போ எத்தனை தரம் பிறக்கணும்னா, அது 7 லோகத்துலேயும் நிறைவேற வரைக்கும் நீ பிறந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாரு. முடிவே கிடையாது. அப்போ எப்போ தான் எனக்கு முடிவு ஏற்படும்னு கேட்டால் அதுவும் அவர் அது சொல்ல முடியாதுரா அப்படின்ட்டார். அப்போது எனக்கு இதை பற்றி ஒரு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம எத்தனை தரம் பிறக்கிறது, எத்தனை தரம் சாகிறது, இது என்ன அது அப்படின்னு, இப்படி பலவிதமான கேள்விகள். அதே மாதிரி இன்னொரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. ரிக்வேதத்தை நான் படித்து பார்த்தபோது, பிரஜாபதி என்ற வார்த்தை ரிக்வேதத்தில் புருஷா இருக்கு, புருஷ பிரஜாபதின்னு தான் சொல்லுவாங்க அவரை. வேற இக்காலத்தில் வணங்கக்கூடிய எந்த தெய்வங்களின் பேரும் அங்கே இல்லை. சரஸ்வதின்னு இருக்குது, அது நதின்னு தான் இருக்கே தவிர அது ஒரு கடவுளாக சொல்லப்படலை. அதே மாதிரி கிருஷ்ணன்ற பேர் 5 இடத்துல வருது. 2 இடத்துல நீதிமான் என்று வருது, 2 இடத்துல ரிஷின்னு வருது, ஒரு இடத்துல கருப்பு நிறமான அசுரன் என்று வருது. கடவுளாக சொல்லப்படவில்லை. அப்படி இக்காலத்தில் வணங்கப்படுகிற கடவுள்களுடைய பெயர்கள் ரிக்வேதத்தில் இல்லை. அப்போ நான் கேட்டேன், வேதத்தில் இல்லாத கடவுளை நம்ம ஏன் வணங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கிடுச்சு. கேள்வி கேட்டதுனால, நீ நாஸ்திகனா போடுவிடா அப்படின்ட்டு ஒருத்தர் கோபமாக சொன்னார். நாஸ்திகனா என்ன, கடவுளே இல்லைன்னு சொல்கிறதுனால நாஸ்திகன்னார். எனக்கு அப்போ வயசு சரியாக 19 வயசு.